திருப்பரங்குன்றம் இஷ்யூவானது ஒரு நூற்றாண்டு கால பிரச்சனை. நீங்கள் வந்து நூற்றாண்டு கால பிரச்சனைன்னா இடம் பிரச்சனை, டைட்டில் ஷூட்லேருந்து பிரச்சனை, மழை யாருதுங்கிறதுலேருந்தே பிரச்சனை. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதை மாதிரி என் வீட்டுக்குள்ளே வந்து என்னோட பெட்ரூமில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான். சரிங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், பரவாயில்ல, பெட்ரூம் மட்டும் அவன் பயன்படுத்திக்கிட்டோம், அவனுக்கு தனி வழி வச்சுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ, இங்கே வந்து மேலே போய் வந்து மாமிச பலி இதெல்லாம் ஆடு மாடு கோழி பலி கொடுக்கறதா இதெல்லாம் பிரச்சனைகள் சின்ன சின்னதாக அங்கங்கே வந்துட்டே இருக்கு. அப்படியும் மீறி சில பேர் போய் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது மேலே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு முன்னாடி தீர்த்தம் இருக்கு. இப்போ சம்பந்தமே இல்லாமல் ஒரு சில பேர் திட்டமிட்டு வெளியிருந்து வந்து நான் அங்கே தான் போய் ஆடு வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி தோளில் ஆட்டை போட்டுட்டு அங்கே வரும்போது தான் பிரச்சனை. சார் வணக்கம். வணக்கம். கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலையும் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கிற இடத்தையும் என்ன பரபரப்பு சார்? நீங்கள் டிசம்பர் மாதத்துலேருந்து இது வெளிப்படையாக வெளியே தெரியுது. ஆனால் திருப்பரங்குன்றம் இஷ்யூவானது ஒரு நூற்றாண்டு கால பிரச்சனை. நீங்கள் வந்து நூற்றாண்டு கால பிரச்சனைன்னா இடம் பிரச்சனை, டைட்டில் ஷூட்லேருந்து பிரச்சனை, மலை யாருதுங்கிறதுலேருந்தே பிரச்சனை. மலை நம்மளோடது, முருகன் பெருமானோடது. திருப்பரங்குன்றம் இந்துக்களுடைய தமிழர்களுடைய கடவுளுடைய கோவிலான அதுக்கு சொந்தமானது, முருகனுக்கு சொந்தமானது. அதே மாதிரி அறுபடை வீட்டினுடைய முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம் விளங்குது. ஆகையினால் இப்படி நாம கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய இலக்கியங்கள் பாடியிருக்கக்கூடிய கோவில், முக்கியமான கோவிலாக தமிழகத்தில் நாம எடுத்திருக்கோம். ஆனால் 1900க்கு பிறகு இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றதுக்காக இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு டிஸ்பியூட், டைட்டில் சூட்லயே டிஸ்பியூட் வரும். நீங்கள் அப்படி வரும்பொழுது 1920 முன்சிப் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது அந்த மாவட்டத்தில் நீதிமன்றம் போகிறாங்க. நீதிமன்றத்தில் அது ஒட்டுமொத்த மலையும் முருகப்பெருமானுக்கு தான் சொந்தம்னு வருது. திரும்பியும் ப்ரிவியூ கவுன்சில் போகிறாங்க லண்டனுக்கு. லண்டனில் 1931 ஜட்ஜ்மெண்ட் வருது. அதுலேயும் கூட ஒட்டுமொத்த மலையும் முருகப்பெருமானுக்கு சொந்தம். சரி, முருகப்பெருமானுக்கு சொந்தம், ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்களே அதை என்ன பண்ண போகிறோம்? தர்கா கட்டியிருக்காங்களே அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்த ஆக்கிரமிப்பு ஏதோ ஒரு காலத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க அந்த இடத்துல இப்போ என்ன இடத்துல பயன்படுத்துகிறாங்களோ அது கொஞ்சம் கூட அதை எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இவங்களுடைய வழிபாடு கீழே இருக்கக்கூடிய முருகனுக்கோ அங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலுக்கான வழிபாட்டுக்கோ எந்த விதமான இடையூறு இல்லாமல் அவங்க வழிபாடு பண்ணிக்கலாம். ஆகையினால அந்த ஏற்கனவே நீங்கள் இந்த இதில் சொல்லுவாங்க கதை, பழைய காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதை மாதிரி என் வீட்டுக்குள்ளே வந்து என்னோட பெட்ரூமில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான். சரிங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், பரவாயில்ல, பெட்ரூம் மட்டும் அவன் பயன்படுத்திக்கிட்டோம், அவனுக்கு தனி வழி வச்சுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ப்ரிவியூ கவுன்சில் இந்த வார்த்தையை, இந்த வாதத்தை சொல்லி அவங்க வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கும். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, த ஹோல் ஹில் பிலாங்ஸ் டு முருகன். திருப்பரங்குன்றம் மலை ஒட்டுமொத்தமாக முருகனுக்கு சொந்தம். அது மட்டும் இல்லை, கோவிலுக்கு போகிற வழி, கோவிலை சுற்றி எல்லா கோவிலுக்கும் மாட வீதிகள் இருக்கும். அதே மாதிரி இந்த முருகனுக்கு இருக்கக்கூடிய வீதிகளும் மாட வீதியும், அதே மாதிரி மலையை சுற்றி வரக்கூடிய உரிமை எல்லாம் கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு மிக தெளிவாக தீர்ப்பில் கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பு அடிக்கடி இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து மேலே போய் வந்து மாமிச பலி இதெல்லாம் ஆடு மாடு கோழி பலி கொடுக்கறதா இதெல்லாம் பிரச்சனைகள் சின்ன சின்னதாக அங்கங்கே வந்துட்டே இருக்கு. அப்படியும் மீறி சில பேர் போய் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது மேலே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு முன்னாடி தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தில் இவர்கள் பலி கொடுக்கக்கூடிய அந்த விலங்குகளுடைய கழிவுகள், எலும்புகள், எச்சங்கள் இதெல்லாம் போய் அதில் விடுது. நாம் அந்த தீர்த்தம் வந்து புனிதம், நமக்கு அது தீர்த்தமாக நினச்சி நாம் தண்ணி குடிக்கிறோம். ஆனால் தீர்த்தமாக நினச்சி குடிக்கிறோம். அவங்க அந்த இடத்துல இந்த கழிவுகள் எல்லாம் விழுறதுனால ஊர் மக்கள் கூப்பிட்டு, கோவில் நிர்வாகம் கூப்பிட்டு, இது மாதிரி மேலெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அது நிறுத்தப்பட்டு, அதுக்கு பிறகு அவங்க ஒவ்வொரு ஆண்டும் கந்தூரி திருவிழா நடத்தும் பொழுதும் சரி, எல்லா சமயங்கள்லையும் கீழே மண்டபங்கள்ல எடுத்து, மண்டபங்கள்ல தான் இந்த வெட்டு ஆடு மாடு கோழி, இது மாடு கிடையாது கோழி ஆடு இதெல்லாம் வெட்டி கந்தூரி திருவிழாவை கொண்டாடுவாங்க. அங்கதான் சாப்பாடு போடுவாங்க, அங்கதான் சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற விஷயம்.
இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு சில பேர் திட்டமிட்டு வெளியிருந்து வந்து நான் அங்கதான் போய் ஆடு வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி தோல்ல ஆட்டை போட்டுட்டு அங்க வரும்பொழுதுதான் பிரச்சனை வரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 1994 அதுக்கு முன்னாடியில இருந்தே அங்க மேல இருக்கக்கூடிய மலை மேல இருக்கக்கூடிய 2 தீபத்தூண் இருக்கு. ஒன்னு மோட்ச தீபத்தூண், இன்னொன்னு நம்முடைய கார்த்திகை மாசத்துல விளக்கேத்துறதுக்கான கார்த்திகை தீபத்தூண். இந்த 2 தீபத்தூண் இருக்கு. இந்த மோட்ச தீபத்தூண்ல அந்த மாவட்டத்துல முக்கியமானவங்க யார் இறந்தாலும், அதுல நாடு முழுக்க யார் இறந்தாலும் அந்த இடத்துல மோட்ச தீபம் ஏற்றுவாங்க. அது இறந்தவர்கள் கடவுளிடம் போய் சேரணுங்கிறதுக்காக அது ஏற்றக்கூடிய தீபம் அது. இன்னொன்னு கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை மாசத்துல தீபம் எழுத்தக்கூடிய பழக்கம் எல்லா கோவில்லையும் இருக்கு, எல்லா மலை கோவில்லையும் இருக்கு. அதே மாதிரி அங்கேயும் கூட ஏத்திட்டு இருந்தாங்க. அது நின்று போச்சு. அதை ஏத்தணும்னு சொல்லி 94 ஹிந்து முன்னணி சார்பாக நீதிமன்றத்தை, உயர் நீதிமன்றத்துக்கு அணுகிறோம். வழக்கு போடுறோம். வழக்குல தீர்ப்பு வருது. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தீர்ப்புல என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அங்க தீபம் ஏத்துறதுல எந்த விதமான தடையும் இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த மலையும் பிலாங்ஸ் டு த முருகன், அதனால அங்க ஏத்துறதுல தவறு இல்லை, அங்க விளக்கேற்றலாம், தவறு இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. கூடவே ஒரு சின்ன இது வச்சிருக்கு. யார் ஏத்தணும்னு சொன்னா கோவில் நிர்வாகம், HRNC இவங்க 2 பேர் தான் முடிவு பண்ணி ஏத்தணும். ஆனா விளக்கேற்ற தடை இல்லை. இதான் தீர்ப்பு. ஆகையினால 94 இருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்து முன்னணி போராடிட்டே இருக்கு. ஐயா, நீ நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்து, மேல விளக்கேற்றுறதுக்கு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க ஏத்துங்கன்னு சொல்றோம். நீங்க 94 ஜட்ஜ்மெண்ட் வருது, 95 இவங்க ஏத்தல, 95 ஏத்த மாட்டோம்னு முடிவுல இருக்காங்க. நாம இந்து முன்னணியினுடைய அப்போதைய தலைவர் அட்வொகேட் ராஜகோபாலன், அவர் மதுரையை சார்ந்தவர். அவருடைய தலைமையில, அவர் தான் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக இருந்தார். அவருடைய தலைமையில அங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆர்ப்பாட்டம் நடந்து அந்த இடத்துல விளக்கேற்றணுங்கிறதுக்காக இந்து கோவில்ல அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய துர்பாக்கிய நிலை தமிழகத்துல இருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்தை அவருடைய தலைமையில நடத்தினார். நடத்தி முடிஞ்சு 2 நாள் கழிச்சு அவர் வீட்டு வாசல்லே வச்சு படுகொலை பண்றாங்க, வெட்டி படுகொலை பண்றாங்க. ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், மாநில தலைவர், எங்களுடைய இயக்க தலைவரை, மாநில தலைவரை இந்த மாதிரி கோவிலுக்காக, திருப்பரங்குன்றத்திற்காக, மலையை பாதுகாக்கிறதுக்காக, முருகனுடைய கோவிலை பாதுகாக்கிறதுக்காக, அந்த கோவில்ல விளக்கேற்றணுங்கிறதுக்காக நாங்கெல்லாம் பலிதானம் கொடுத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஏதோ இப்போ வந்துள்ள இந்த பிரச்சனை காலகாலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இது அரசாங்கமும் அந்த கோவில் நிர்வாகமும் HRNCயும் முறையா செயல்படுத்தாதனால, நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துன்னு போராடிய காரணத்தினால எங்களுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். இதெல்லாம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த கடைசி கார்த்திகை மாசத்துல கூட நாங்க போய் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆர்ப்பாட்டம் நடக்கும், ஒரு பெரிய செய்தியாகும், கைது பண்ணுவாங்க, கைது பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. இது நடந்தது. கடந்த கார்த்திகை மாசத்துல நீங்க தீபத்தூண்ல ஏத்த மாட்டேங்கிறீங்க, நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் சில பேர் சேர்ந்து போய் மேல போய் விளக்கேற்றுறாங்க. எந்த இடத்துல விளக்கேற்ற தவிர்க்கிறார்களோ, எந்த இடத்துல ஏத்த தடையில்லைன்னு நீதிமன்றம் சொல்லுச்சோ அந்த தீர்ப்பை அவங்களே போய் அமல்படுத்துறாங்க. விளக்கேற்றிட்டு வந்துடுறாங்க. விளக்கேற்றிட்டு வந்த உடனே உடனடியா காவல்துறை பயங்கர வேகமா யாரெல்லாம் போய் விளக்கேற்றுறாங்களோ அவங்கெல்லாம் வீடு தேடி புகுந்து போய் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. என்னப்பா பண்ணாங்க? வெடிகுண்டு வச்சாங்களா? இல்லை, விளக்கேற்றிட்டாங்க சார், அதனால கைது பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லி சிறைக்கு அனுப்பிச்சு சிறையில இருந்து அதுக்கப்புறம் வந்தாங்க. இதெல்லாம் நம்ம கார்த்திகைக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். அதுக்கு பிறகுதான் நான் மேல போய் ஆடு வெட்டுவேன் அப்படின்னு ஒரு கூட்டம், ஒரு 15-20 பேர் சேர்ந்து அந்த இடத்துல நாங்க போய் மேலதான் ஆடு வெட்டுவோம்னு சொல்லி கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது காவல்துறை தடுக்குது. ஏன் காவல்துறை தடுக்குதுன்னு சொன்னா, ஏற்கனவே நீதிமன்றத்துல இது சம்பந்தமான வழக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம RDO உத்தரவு இருக்கு. RDO உத்தரவு என்னன்னு சொன்னா, மேல விலங்குகள் பலி கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு. ஏன்னா ஊர் மக்கள் ஏற்கனவே பேசி, HRNC பேசி, இதெல்லாம் முடிவான விஷயங்கள். RDO தலைமையில பீஸ் கமிட்டி போட்டு, அந்த பீஸ் கமிட்டியில எடுக்கப்பட்ட முடிவு மேல இந்த மாதிரி பலி கொடுக்கறத நிறுத்தணும். ஏன்னா முதலே சொன்ன அந்த தண்ணியில போய், நம்முடைய தீர்த்தத்துல போய் இந்த விலங்குகளுடைய எச்சமெல்லாம் கலக்குது, அது தீர்த்தம், ஆகையினால அந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்முடைய RDO உத்தரவு இருக்கிற காரணத்தினால காவல்துறை தடுக்கிறாங்க. காவல்துறை தடுத்த உடனே நீ எப்படி என்ன தடுப்ப அப்படின்னு சொல்லி அங்க ஒரு போராட்டம் நடக்குது, தள்ளுமுள்ளு நடக்குது, இதெல்லாம் நடக்குது. வழக்கு பதிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் கைது நடவடிக்கை இல்லை.
இந்த விஷயம்தான் தமிழ்நாடு முழுக்க செய்தியாகும். நம்முடைய முருகனுடைய கோவில்ல, முருகனுடைய மலையில, திருப்பரங்குன்றம் மலையில போய் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு முன்னாடி போய் நான் ஆடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன், மாடு வெட்டுவேன்னு கிளம்பின கூட்டம் இருக்குல்ல, அதுதான் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பார்க்கை உருவாக்கி, அதுதான் ஒரு பெரிய ஸ்பார்க்கு, அது பெரிய தீயா பற்றி எரிய ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு இந்த தீயில எண்ணெய் விடுற மாதிரி நம்முடைய ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர்கள் அந்த இடத்த போய் பார்வையிட போறேன், ஆய்வு செய்ய போறேன்னு போறார். ஆய்வு செய்யறதுல தப்பு இல்லை, போகட்டும், பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறையும் அனுமதிக்குது. போகும்பொழுதே அந்த இடத்துல டிஸ்கஷன் என்னன்னா, ஆடு வெட்டதானே கூடாது, ஆட்டுக்கு சமைச்சு கொண்டு போகலாம் இல்லை, இதெல்லாம் பேச்சு நடக்குது. அது நடந்த பிறகு அவருடைய மறுநாள் அவருடைய இதுல போடும் பொழுது, அவருடைய சமூக வலைதளங்கள்ல எக்ஸ் பக்கத்துல போடும் பொழுது, நாங்க மேல போனோம், ஆடு வெட்டத்தான் தடை, ஆனா அசைவ உணவு சாப்பிட்றதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி அங்க சாப்பிட்டவருடைய படத்தை எல்லாம் போட்டு அவர் பதிவு போடுறாரு. பதிவு போட்ட பிறகு இது இன்னும் கூட வேகமாக தமிழகத்துல எல்லா இடங்கள்லயும் முருக பக்தர்கள் மத்தியில, இந்துக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கு. இது நடந்து முடியுது. அதே அன்னைக்கே நவாஸ்கனி இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்பொழுது இது வக்போர்டுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர்ல யாரோ ஒரு சாதாரண மனிதன் கேட்கிறார். கேட்கும்போது இது வக்போர்டுக்கு சொந்தமான இடம்னு சொல்றார். ஆனா உண்மையில வக்போர்டுக்கு சொந்தமான இடமா அப்படின்னா இல்லை. வக்போர்டுக்கு வந்து யாராவது கொடுக்கணும்னா யாராவது தானம் கொடுத்தா, தானம் கொடுத்ததுக்கான தான செட்டில்மெண்ட் ஏதாவது பத்திரம் இருக்கணும். எந்த டாக்குமெண்ட்டும் எவிடன்ஸும் கிடையாது. அது தானமாகவும் கொடுக்கப்படலை. ஆனா இது வக்போர்டு இடம்னு சொல்றாங்க. எப்படி திருச்செந்துறை முருகன் நம்முடைய காசி இது நம்ம சிவன் கோவில வந்து நான் இவங்க வக்போர்டு இடம்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இந்த இடத்தையும் ஆக்கிரமிப்புக்கிறதுக்காக இது வக்போர்டு இடம்னு இவங்க பேசுறாங்க. இதெல்லாம் கோவில் இடத்த, கோவில் மலைய, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லக்கூடிய இடத்த இவங்க வக்போர்டுன்னு சொன்னது, இதெல்லாம் வந்து ஸ்பார்க்கு அதிகமா இன்னும் பற்றி எரிகின்ற நெருப்பாக மாறுகிறது. அதுக்கு பிறகு திருச்சி மணப்பாறையினுடைய எம்எல்ஏ அப்துல் சமது அந்த இடத்துக்கு ஆய்வுக்கு போறார். இவங்கெல்லாம் ஆய்வுக்கு, மக்கள் பிரதிநிதிகள் ஆய்வுக்கு போனா பிரச்சனை இல்லை, போய் வர்றதுல தப்பு இல்லை. இவர்களையெல்லாம் அனுமதிச்ச காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் நம்முடைய ஆதீனம், மதுரை ஆதீனம், நான் போய் அங்க மேல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை பார்க்க போறேன்னு சொன்னா தடை, வீட்டுக்குள்ள அவருடைய ஆதீனத்தை விட்டு வெளியே வர விடாம அவரை வீட்டு காவல்ல வைக்கிறாங்க. நீங்க இதுல பாருங்க பிரச்சனை எப்படி உருவாகுது பாருங்க. உருவாக்குனது யாருன்னு பாருங்க. இந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா ஊதி பெருசாக்கியது இந்த அரசாங்கம். இந்த இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி நாங்க முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேத்திக்கு அறிக்கை கொடுக்குறாங்க. முஸ்லிம்களுக்கு சாதகமா என்ன? காலகாலமா நாங்க மதசார்பற்ற கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இவர்களுக்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய பழக்கம், நெறிமுறை, அப்படி இப்படின்னு எதாவது வழக்கமான கதை விடுறதெல்லாம் விட்டுருக்காங்க. நீங்க ஒரு சட்டம் பொதுன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு ஆய்வு செய்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கோ, அதே மாதிரி இந்துக்களுடைய தலைவர்கள், இந்து மடாதிபதிகள், ஆதீனங்கள் இவங்க போறதுக்கு ஏன் தடுக்கிறீங்க? நீங்க ஒரு நவாஸ்கனி அனுப்ப முடியுது, அப்துல் சமதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, ஏன் மதுரை ஆதீனத்துக்கு மட்டும் அனுமதி இல்லை? ஹிந்து தலைவர்களையெல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு வீட்டு சிறையில வச்சிருக்கீங்க. இதெல்லாம் வந்த பிறகு ஹிந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் வரக்கூடிய, அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க எல்லா இந்து பக்தர்களையும், முருக பக்தர்களும் நீங்கள்லாம் நம்முடைய திருப்பரங்குன்றத்துக்கு வாங்க, நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அறப்போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு ஒரு அறைகூவல் விடுகின்றார். அவர் வெறும் பக்தர்கள் மட்டுமில்ல, எல்லா சமுதாய இயக்கங்கள், தேசிய இயக்கங்கள் அனைவரும் இதற்கு ஆதரவா வரணும்னு சொல்லி ஒரு குரல் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்ல இந்த வேகம் கிளம்புது. தமிழ்நாடு முழுக்க சமூக வலைதளங்கள் மூலமாக பல சமுதாய இயக்கங்கள் நாங்களும் அதுல கலந்துப்போம், நீங்களும் வாங்கன்னு சொல்லி மக்களை அழைக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்ச பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் அப்பதான் தூங்கிட்டு இருந்த கும்பகர்ண தூக்கத்துல இருந்த மாதிரி நடிச்ச தமிழ்நாடு அரசாங்கம் விழிச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட போறான்,
முருக பக்தர்கள்லாம் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லி ஒன்னா சேர்ந்துடக்கூடாது. ஆகையினால் ஒன்னா சேர்ந்துட்டா நம்முடைய இந்த முஸ்லிம்களுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமா விடக்கூடிய ஓட்டு விடாம போயிடும். ஏற்கனவே நாம சிறுபான்மை ஆட்சி, சிறுபான்மையினுடைய பிச்சையினாலதான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பெரும்பான்மை ஒன்னா சேர்ந்துடக்கூடாது, ஒரு ரிலீஜியஸ் போலரைசேஷன் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 4ஆம் தேதி இந்து முன்னணி அறிவித்திருந்த அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பலவிதமான தடைகளை ஏற்படுத்தினாங்க. நீங்க 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், 2ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மதுரை மாநகர காவல் ஆணையாளர் அனுமதி மறுத்து கடிதம் கொடுக்கிறார். ஆனா 28ஆம் தேதி மதியம் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னு சொன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து, திண்டுக்கல் பகுதியிலிருந்து இந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எந்த வாகன உரிமையாளர்களும், பஸ் வேன் உரிமையாளர்கள் யாரும் திருப்பரங்குன்றத்துக்கு மக்களை அழைத்து செல்லக்கூடாது, சவாரியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் 4ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமானது ரத்து செய்யப்படுகிறது, அப்படிப்பட்டு இருக்க காரணத்தினால யாரும் கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு இவர் கொடுக்கிறார். ஆனா 2ஆம் தேதி மதியம் தான் நமக்கு அபிஷியலா மாநகர காவல் ஆணையாளர்கிட்ட இருந்து அனுமதி மறுப்பு கடிதம் வருது. ஆனா 28ஆம் தேதியே அங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அனுமதி மறுக்கிறார். அப்ப ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய நிலை என்னன்னு சொன்னா, இதுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு ப்ரீஃபிக்ஸ்டா முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு இவ்வளவு நாள் இழுத்துட்டு இருக்காங்க. 28ல இருந்து 29, 30, 31, 1, 2ன்னு 2ஆம் தேதி மதியம் கொடுக்குறாங்க. 2ஆம் தேதி மதியம் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் முக்கியமானவர் தலைவர்களோ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்து முன்னணி தலைவர்கள் அவங்களையெல்லாம் வீட்டு சிறையில் வைக்கிறது, அவங்களெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போஸ்டர் ஓட்டினாங்க, நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாப்போம், முருக பக்தர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுறாங்க. நீங்க ஒரு அனுமதி இல்லாத ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போஸ்டர் ஓட்டினா இப்போ பரவாயில்ல, நடவடிக்கை எடுக்கலாம், என்ன தடை போட்டிருக்கோன்னு சொல்லி. நீங்க 2ஆம் தேதி தான் அனுமதி இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, லெட்டர் கொடுக்குறீங்க. ஆனால் 28, 29ல போஸ்டர் ஓட்டினா நோட்டீஸ் வீடு வீடா கொண்டு போய் கொடுத்தா அப்பவே அவர்களை கைது செய்து சிறைக்கு அனுப்புறதுக்காக நீதிமன்றத்துல வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. நீதிமன்றம் பார்த்துட்டு, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பல மேஜிஸ்ட்ரேட் பார்த்து, ஏன் இதுக்கெல்லாமா ஏன் வழக்கு, இதுக்கெல்லாமா கைது, இதுக்கெல்லாமா சிறை அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை தலையில கொட்டுன்னு கொட்டி வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. தேங்கனி கோட்டையில மட்டும் 10 பேரை கைது பண்ணி சிறைக்கு அனுப்புறாங்க, மதுரையில கைது பண்ணி சிறைக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 500 பேருக்கு மேல வழக்கு, சிறை, ஜாமீன் இப்படி தொடர்ந்து 3-4 நாட்களா நடக்குது. இது மட்டும் இல்லாம 2ஆம் தேதி மதியம் 144 மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மதுரை காவல் ஆணையர் எல்லைக்குட்பட்ட எல்லா பகுதிகளிலும் 144 போடுறாங்க. 2ஆம் தேதி 144னா என்ன? தடை உத்தரவு. 3 பேர் 4 பேருக்கு மேல கூட்டம் சேர்க்கக்கூடாது. ஆனா 3ஆம் தேதி அதே மதுரையில 144 அறிவிக்கப்பட்ட மதுரையில ஊர்வலம் நடக்குது, பேரணி நடக்குது, நடத்துறது திமுக. பேரணி நடக்குது. ஆனா 144 கேவலப்படுத்துறாங்க. 144க்கு மதிப்பு கொடுக்காம மாவட்ட கலெக்டர் அறிவிச்ச 144 நீ என்ன மாவட்ட கலெக்டர், நீ என்ன போடுறது, 144 சட்டமா என்ன, நாங்க ஏன் மதிக்க போறோம்னு சொல்லி மதிக்காம ஊர்வலம் போறாங்க. ஊர்வலம் போனதுக்கு காவல்துறை எந்த வழக்கும் பதிவு செய்யல, யாரையும் கைது செய்யல, எதுவும் பண்ணல. காவல்துறை பாதுகாப்போடு நடந்திருக்கு. அதனால சட்டத்தை மதிக்க வேண்டிய, சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய காவல்துறையே இந்த இடத்துல சோட போயிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் அந்த கட்சியில பல அணிகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு அணியாக நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையை காவல்துறை அணி அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுட்டாங்க. இருக்கிற அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறை அதிகாரிகளையும் நான் சொல்றதை செய்ய வேண்டிய இடத்துல தான், அதாவது திமுக சொல்றதை செய்ய வேண்டிய இடத்துல தான் நீங்க இருக்கீங்க, நீங்கள்லாம் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு இணையானவர்கள் அப்படின்னு ஒவ்வொரு எஸ்பியும் அவங்க வச்சிருக்காங்க. அதனால இப்படியெல்லாம் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்து இவர்கள் மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கிறாங்க. ஏற்கனவே கருணாநிதி பலமுறை சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு ஏடிஎம்கே ஆட்சி செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஈரல் கெட்டு போச்சுன்னு பேசுவார். ஆனா இப்ப என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஈரல் அழுகி நாற்றம் அடிச்சு புழு பூச்சி ஓடிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த அளவு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு. நீங்க அதையெல்லாம் பாதுகாக்கிறத விட்டுட்டு
கோவிலுக்கு போறவனை தடுக்கிறது, கோவில்ல போறவனுக்கு எதுக்கு கோவிலுக்கு போற, தமிழ்நாட்டுல கிளாம்பாக்கத்துல, சென்னை கிளாம்பாக்கத்துல பஸ் ஏறவன நீ எதுக்கு போற திருப்பரங்குன்றம், உனக்கும் இந்து முன்னணி இயக்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, நீ இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போயிடுவியா அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் திருப்பரங்குன்றம் யாரெல்லாம் போறாங்களோ, மதுரைக்கு யாரெல்லாம் போறாங்களோ, சாதாரண மக்கள் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறவன கூட கேள்வி கேட்டு நீ இப்ப போக வேண்டாம் 2 நாள் பொறுத்து போ இப்படியெல்லாம் சொல்லி தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 10 எஸ்பி, ஒரு 28 டிஎஸ்பி, 60 இன்ஸ்பெக்டர், 3000 போலீஸ் இப்படி வச்சு அந்த மதுரை நகரத்தையே ஒரு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த வேலை எங்களுடைய வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த வேலை நாம செய்யக்கூடிய வேலை கடவுளுடைய வேலை, தர்மத்தினுடைய வேலை, சனாதன தர்மத்தின் வேலை, ஆகையினால நிச்சயம் வெற்றி கிடைச்சே தீரும், நிச்சயம் நடந்தே தீரும்னு எங்களுடைய மாநில தலைவரும் அதான் அறிவிச்சார். ஆர்ப்பாட்டம் நடக்குமா, 2ஆம் தேதி கேட்கிறாங்க, நிச்சயம் நடந்தே தீரும். 3ஆம் தேதி காலையில ஆர்ப்பாட்டம் நடக்குமா, நிச்சயம் நடந்தே தீரும். 4ஆம் தேதி காலையிலையும் ஆர்ப்பாட்டம் நிச்சயம் நடக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. நீதிமன்றம் போனோம், நீதிமன்றம் 3ஆம் தேதி போகும் பொழுது 4ஆம் தேதி காலையில விசாரிப்போம்னு சொன்னாங்க. பெஞ்சுக்கு போனோம், பெஞ்சில் எங்களுக்கு தீர்ப்பு வந்தது மதியம் 3:15 வாய்மொழி உத்தரவு சொல்ல போறாரு, ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு. 3:30 மணிக்கு எந்த இடத்துல திருப்பரங்குன்றம் வேண்டாம் பழங்கானத்தத்துல நடத்திங்க, 5லிருந்து 6 மணிக்கு ஆர்ப்பாட்டம்னு நீதியரசர்கள் சொல்றாங்க. 3:15 எங்களுடைய பொறுப்பாளர்கள் பழங்கானத்தத்துல நீதிமன்றம் எந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு போய் மேடையும் மைக் செட்டையும் ரெடி பண்ண போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா 250 பேருக்கு மேல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நிக்கிறாங்க. நாம இடம் மாத்தினதை பத்தி தெரியும், நாம யாரையும் சொல்லி வாங்க வாங்கன்னு கூப்பிடல. நீங்க ஒட்டுமொத்த மதுரையும் ஃப்ரீஸ் பண்ணி காவல்துறை வெளியே இருந்து யாரையும் வர வைக்க விடாம தடுத்தீங்க. இருந்தாலும் 250 பேர் 3:15 3:30 அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. 5 மணிக்கு ஆயிரக்கணக்கான, கிட்டத்தட்ட நம்முடைய கணக்குப்படி 15,000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறாங்க. நீங்க கடவுள் முடிவு பண்ணிட்டாருங்க, முருகப்பெருமான் முடிவு பண்ணிட்டாரு, இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடக்கணும். ஏன்னா கடவுள் எங்களோட இருக்காரு, இந்து முன்னணி அறிவிச்சாச்சு, ஆர்ப்பாட்டம் நடக்கணும்னு முருகப்பெருமான் முடிவு பண்ணார். மனுஷன் இந்த திமுகவும் இவங்கெல்லாம் இந்து விரோத கட்சி எல்லாம் சேர்ந்து இதுக்கு தடை விதிக்க முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் இல்லை, நிச்சயம் நடக்கும்னு முருகன் முடிவு பண்ணார். நீதிமன்றம் நீதியரசர்கள் நமக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமா நடந்தது. உங்க தடையெல்லாம் உடைச்சு ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமா அந்த இடத்துல நடந்தது. சரிதான். நீங்க குறிப்பிட்ட மாதிரி மதுரை கலெக்டர் அவர்கள் அவங்க ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதில் ஆர்டிஓ தலைமையில் ஒரு சுமூக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக எல்லா அமைப்புகளையும் சேர்த்து சுமூக பேச்சுவார்த்தை, அங்கே இருக்கிற கட்சி அமைப்பினர் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதில் கலெக்டர் அவர்களே குறிப்பிட்டிருக்காங்க, இது மேலே பலி கொடுத்ததுக்கு எந்த ஒரு ப்ரூஃபையுமே நம்ம ஹெச்ஆர்சியும் கொடுக்கல, இஸ்லாம் அமைப்புகளும் கொடுக்கலங்கிற மாதிரி கலெக்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்லாம் அமைப்புகளை சேர்ந்த சில மனிதர்கள் ஏன் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது யாரோட தூண்டுதலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்னன்னா, ஹெச்ஆர்என்சி தன்னுடைய வேலையை முழுமையா முறையா செய்யல. நீங்க பலி கொடுக்கறதுக்கான தடை அப்படிங்கிறதையோ இந்த விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி, ஆர்டிஓ தலைமையில நடத்தி, நீதிமன்றம் போய் இதெல்லாம் நடந்தது எதையும் ப்ரூஃப் அங்க கொண்டு போய் கலெக்டர் முன்னாடி சப்மிட் பண்ண. அதை செய்திருக்க வேண்டிய ஹெச்ஆர்என்சி முறையா, நீங்க ஹெச்ஆர்என்சி எப்பவுமே முறையா எந்த வேலையும் செய்யறது இல்லை, நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் கூட மதிக்கிறது இல்லை, அது ஒரு தனி. இன்னொரு பக்கம் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. எந்த ஆதாரத்தையும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அதனால அவங்களும் அதுல கையெழுத்து கூட போடாம கலைஞ்சு போனாங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி செய்யறதோட நோக்கம் என்னன்னா, நமக்கு பின்னாடி திமுக கூட்டணி, இந்த மதவாத திமுக கூட்டணி நமக்கு இருக்கு, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மதவாத கூட்டணி இருக்கிறதுனால, மதவாத திமுக கூட்டணி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கூட்டணி, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான கூட்டணி, நமக்கு ஆதரவாக நிற்பாங்க. அதனால நம்ம என்ன வேணா பண்ண முடியும், அந்த தைரியம் தான் இதையெல்லாம் செய்ய வைக்கும். நீங்க இல்லைன்னு சொன்னா நீங்க சட்டத்துக்கு, நாமெல்லாம் லா அபைடிங் சிட்டிசன், நாமெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டவர்கள், நாம் அதை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு தடைன்னு அரசாங்கம் சொல்லி அறிவிக்குது. மாவட்ட கலெக்டர், மாநகர காவல் ஆணையாளர், நீ என்ன ஆர்ப்பாட்டத்துக்கு தடை பார்த்துடலாமா அப்படின்னு இறங்கல. நாம சட்ட ரீதியாக போராடி நீதிமன்றத்துக்கு போய் வெற்றி பெற்று அந்த இடத்துல அதே இடத்துல ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காமிச்சிருக்கோம். அதே மாதிரி நீ நீதிமன்றத்துக்கு போ,
அப்படின்னு காவல்துறை நம்முடைய மாவட்ட கலெக்டர் சொன்ன பிறகும் கூட அதெல்லாம் முடியாது, நான் ஆடை தூக்கி தோல்ல போட்டு வந்து வெட்டி தான் தீருவேன்னு சொல்லி வர்றது இருக்குல்ல, அதுதான் சட்டத்தை மதிக்காத செயல். அந்த சட்டத்தை மதிக்காத கூட்டத்திற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்து விரோத மதவாத கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர்களுக்கு பின்னணியில இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய உண்மை முகத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள், முருக பக்தர்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதா நம்முடைய நோக்கம். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வரும் பொழுது ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இங்க இன்னொரு அயோத்தி உருவாக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்க சரியா சொன்னீங்க. இன்னும் இந்த வார்த்தையை சொன்னாங்க. இன்னொரு வார்த்தை, இந்த ஒட்டுமொத்த மலையும் கூட முருகப்பெருமானுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு அரசு வழக்கறிஞர் அதை பேசினார். நீங்க குறைஞ்சபட்சம் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க அந்த ப்ரீவியூ கவுன்சிலோட ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய 1920 வந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தாலும் ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் அந்த ஒட்டுமொத்த மலையும், ஆனால் இவங்க வேண்டுமென்றே பொய் சொல்கிறாங்க, வேண்டுமென்றே நீதிமன்றத்தில் பொய் சொல்கிறாங்க. அதனால இந்த அரசாங்கத்துக்கு நோக்கம் இருக்கு. இந்த நோக்கம் என்னன்னா, இது எத்தனை பேர் முஸ்லீம் இந்துக்கள் வந்து ஓட்டு போட்டுற போகிறான், ஓட்டு போட்டாலும் போடலனாலும் எப்படியாவது ஓட்டு வாங்கிட முடியும். இந்த முஸ்லீம்களுக்கு ஜமாத்தில் சொன்னால் அவன் என்ன சொல்கிறானோ ஜமாத்தில் அப்படியே ஓட்டு போடுவான். கிறிஸ்தவருக்கு சர்ச்சில் சொன்னால் அப்படியே ஓட்டு போடுவான். இந்துக்களுக்கு கோவிலில் சொல்லி யாராவது ஓட்டு போடுவானா? ஆகையினால அவங்கள எப்படி பார்க்கணுமோ பார்த்துப்போம். ஆகையினால இந்துக்களுக்காக, இந்துக்களுடைய கோவிலுக்காக முஸ்லீம்களுக்கு இவங்களுக்கு விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடவே இவங்க முதல்ல இருந்தே அணுகிறாங்க. ஆகையினால தான் இந்த மாதிரி நீதிமன்றத்திலே போய் பேசக்கூடிய விஷயம். நீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம், மேல செப்டம்பர் மாதம் 24/9/2024 அன்னைக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மலையும் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருக்கு, ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய செமனர் குகைகள், படுகைகள் இருக்கு. அந்த படுகைகள்ல போய் பச்சை பெயிண்ட் அடிக்கிறாங்க. பச்சை பெயிண்ட் அடிச்சதை போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐனுடைய பணியாளர் போய் அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுக்கும்போது, ஏன்பா இங்கே பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கீங்கன்னு எடுக்கும்பொழுது அவருக்கு அந்த பணியாளரை கொலை மிரட்டல் விடுறாங்க. அவர் நேராக அங்கேருந்து கீழே இறங்கி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் திருப்பரங்குன்றத்தில் நம்முடைய காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு. என்ன அரசு பணியாளரை பணி செய்ய விடாமல் தடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நம்முடைய மானுமெண்ட்டு அது மேலே பச்சை பெயிண்ட் அடித்து அதனுடைய அடையாளங்களை அழிக்க முயற்சி செய்கிறாங்க, அதனால அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு. ஆனால் எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கவே இல்லை. எப்போ இது எடுக்குது? ஏஎஸ்ஐ தானா முன் வந்து எடுக்குது. எப்பன்னா 28ஆம் தேதி மேலே போய் அவங்க அடித்த பச்சை பெயிண்ட்டை அவங்க அழிக்கிறாங்க. ஆனால் யார் அடித்தானோ, யார் மிரட்டினானோ, யார் கொலை மிரட்டல் விடுத்தானோ அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த தர்கா வந்து நீங்கள் இந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி 20, 31, 1920, 31 இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போகும்போது இந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரே ஒரு பணம் தான் அங்கே புதைச்சி வச்சிருந்தாங்க. இப்போ போய் பாருங்க, 5 பணம் புதைச்சி வச்சிருக்காங்க. நீங்கள் 31 ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப கிளியராக இருக்கு, எந்த விதமான எக்ஸ்பான்ஷனும் இருக்கக்கூடாது, இருக்கிற இடத்துல அந்த இடத்தை தவிர்த்து புதிய இடங்கள்ல ஆக்கிரமிப்பு செய்கிறது கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இவங்க எல்லா இடங்கள்லயும் புதுசா பல இடங்கள்ல 5 படங்களை புதைச்சி வச்சிருக்காங்க. அது ஆக்கிரமிப்பு தானே? அதை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தானே? நடவடிக்கை எடுத்திருக்கணுமா வேண்டாமா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, அதையெல்லாம் மீறி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அரசாங்கத்தினுடைய தவறு தானே? இதெல்லாம் தான் இந்துக்கள் மத்தியில ஒரு கோபத்தை உருவாக்கி. அதனால இந்த அரசாங்கம் இப்போ கூட நமக்கு என்னன்னா, நேற்றுக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை இருக்குல்ல, இந்த அறிக்கையில அப்பட்டமா முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி அது காலகாலமாக அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அப்ப ஏன் இந்த ஆர்டிஓ அந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறாரு? ஹெச்ஆர்என்சி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, ஆர்டிஓ தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஏன் கையெழுத்து வாங்குறீங்க? இதெல்லாம் அப்ப ஒட்டுமொத்தமான பொய்யே இவங்க கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. ஏதோ இந்த மாதிரி அயோத்தி மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். ஒரு எப்படி வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துட்டா, இந்துத்துவ இயக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையிற்கு ஆபத்துன்னு ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இவங்கெல்லாம் இந்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா, இந்த கோவில் விஷயத்துல ஒன்னா சேர்ந்துட்டா அந்த கோவில் மேல இருக்கக்கூடிய தர்கா அகற்றப்பட்டு விடும், அயோத்தி மாதிரி மாறிடும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை, ஒரு புனைச்சுருட்டை காட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமூக ஊடகங்களாகட்டும் அல்லது தொலைக்காட்சி விவாதத்துல கூட 1931 லண்டன்ல கொடுத்த தீர்ப்பை பத்தி பேசுறாங்க. 1991 எல்லா 1945க்கு முன்னாடி என்ன பழக்க வழக்கங்கள் இருந்துச்சோ அது கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க.
நடுவில் 1975 வந்து நம்ம ஒரு கேஸ் போட்டிருக்க போது கோர்ட் வந்து நம்ம கொடுத்த ஆர்டர் 1923 கொடுத்த ஆர்டர் தான் செல்லும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல சமூக ஊடகங்களும் வந்து இதை மறைக்கிறாங்க, இது தொலைக்காட்சி விவாதங்களே இது மறக்கிறாங்க. அது வந்து இந்த 1975 கிளியரா கொடுத்துருக்கு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. 91 பழக்கம் அவருக்கு இருக்கிற பழக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்க தான் ஜட்ஜ்மெண்ட்டை தவிர இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஃபேக்கோ இந்த ஜட்ஜ்மெண்ட் சரியில்லைங்கிற தீர்ப்பு சொல்லலை. இது எதனால நடக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க மேல போய் இப்ப சமீபத்துல நான் இந்த விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் பல வழக்குகள் வருது. என்னன்னு சொன்னா, நாங்க அந்த இடத்த போய் சரி பண்ணணும், பராமரிக்கணும், படிகளை எல்லாம் புதுசா கட்டணும், ஏற்கனவே பாழடைஞ்சு போயிருக்கு அதை இடிச்சுட்டு புதுசா கட்டணும், இப்படி எல்லாம் சொல்லி அவங்க வழக்கு போறாங்க. அப்போ போகும்போது சொல்றாங்க, நீதிமன்றம் தெளிவா சொல்லுது, இது எங்களுடைய மலை, இது சிக்கந்தர் மலை, அப்படியெல்லாம் சொல்லி அவங்களோட அஃபிடவிட்ல ஃபைல் பண்றாங்க. அப்ப நீதிமன்றம் சொல்லுது, இது சிக்கந்தர் மலை இல்லை, இது முருகனுடைய மலை, திருப்பரங்குன்றத்தினுடைய முருகனுடைய மலை, மேல காசி விஸ்வநாதனுடைய மலை, ஒட்டுமொத்த மலையும் லிங்க வடிவமாக இருக்கக்கூடிய மலை, நம்முடைய இலக்கியங்கள்ல பாடப்பட்ட மலை, இதையெல்லாம் சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல வழிபாடு செய்வதற்கு மட்டுமே அனுமதி தவிர வேற எந்த விதமான செயல்களிலும் அங்கு ஈடுபடக்கூடாது. அப்படி இல்லை, உங்களுக்கு ஏதாவது இல்லை, இது எங்களுக்கு சொந்தமான மலை, இது சிக்கந்தர் மலை தான் சொன்னா நேர சிவில் சூட்டுக்கு போங்க, சிவில் கோர்ட்டுக்கு, உரிமையல் நீதிமன்றத்துக்கு போங்க, இங்க பேசாதீங்க அப்படின்னு நீதிமன்றம் அது சொல்லுது. ஆனா அவங்க இது வரைக்கும் உரிமையல் நீதிமன்றத்துக்கு, சிவில் கோர்ட்டுக்கு இது வரைக்கும் போகவே இல்லை. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஏன்னா ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு வெரி கிளியரா இருக்கு, போனாலும் நடக்காதுன்னு தெரியும். ஆனா மறைமுகமா இந்த மாதிரி அரசியல் கட்சிகளை ஓட்டுக்காக பிச்சை எடுக்கக்கூடிய, ஓட்டுக்காக என்ன வேணா செய்யக்கூடிய, 21ஆம் பக்கத்துல சொல்லி இருக்கக்கூடிய ஈவேரா சொன்ன 21ஆம் பக்கத்துல ஓட்டுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் என்ன வேணா செய்வான்னு சொன்னாங்கிற இன்னும் பல வார்த்தைகள்லாம் சொல்றாரு. அதெல்லாம் நம்ம திரும்ப சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி வார்த்தைக்கு, அந்த மாதிரி அவருடைய சொல்லுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஓட்டுக்காக இந்துக்களோட கோவில, இந்துக்களை பத்தி கவலைப்படாம இந்த இஸ்லாமியர்களுக்காக, இந்த கிறிஸ்தவர்களுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம், சிறுபான்மை சினிங்கினாலே போதும்னு சொல்லக்கூடியவங்க தானே. அதனால இந்த சிறுபான்மையினர் இது எங்களுக்கான இடம், எங்களுக்கான எல்லா விதமான உரிமையும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது, எடுத்துக்கோ, யாருகிட்ட இருந்து, இந்துக்கள் கிட்ட இருந்து நீ எடுத்துக்கோ தாராளமா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இருக்கு. நீங்க அதே மாதிரி மீடியா பத்தி எல்லாம் சொன்னீங்க. மீடியாவில் பாத்தீங்கன்னா நீங்க 4ஆம் தேதி நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தோம். ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்தது இந்து முன்னணி, ஆர்ப்பாட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்தது இந்து முன்னணி, கோர்ட்டுக்கு போனது இந்து முன்னணி. ஆனா என்ன பத்திரிகை செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்து அமைப்புகள் அப்படின்னு செய்தி. ஏன்பா இந்து அமைப்புகள்? அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்து முன்னணின்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு இந்து அமைப்புகள். அதே மாதிரி ஒரு டிவி போறான், அங்க போய் மக்கள்கிட்ட போய் இது யார், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கிறேன், மக்கள்கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை கேட்கறேன்னு சொல்லி அதை மறைச்சு பாதியா வெட்டி ஒட்டி, எப்படி திமுக காரங்க இந்த போட்டோ ஷூட் வேலை பண்ணுவாங்களோ அதே மாதிரி பல மீடியாக்களை தமிழ்நாட்டுல இந்த வேலையை செய்ய வச்சது திமுக அரசாங்கம். இல்லை, அதில் கூட குறிக்கிறதுக்கு நினைக்கிறேன் சார். அதில் வேற அந்த ஊர் மக்கள் வந்து நாங்கள் மாமா மச்சானா பழகுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேற சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையை பண்ணுறது நாங்கள் எதுவுமே கிடையாது, வெளியூர் வந்து மக்கள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமாவுக்கு மச்சானோட வீட்டில் தீபம் எரியறதுக்கு வந்து இது வரைக்கும் யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. அந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஏற்றலாம்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்து கூட இது வரைக்கும் மாமா மச்சானா பழகினவங்க எந்த மாமாவும் அந்த மச்சானை பார்த்து உன் வீட்டில் வந்து தீபத்தை ஏற்றிக்கோன்னு சொல்லலை. இது ஏன் மக்கள் வந்து இதை நினைக்க மாட்டாங்கிறதுக்காக இவ்வளோ ஒரு பெரிய பொய்யை கட்டமைத்து விடுறாங்களா? அதாவது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக இந்த மாதிரி சொல்றார். இவர்களை பற்றி நீங்க ஏதாவது ஒரு இடத்துல முஸ்லிம்கள் உங்க மேல ஒரு பெரிய தாக்குதலை, இல்லைன்னா அவங்க வந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் விழிப்படைஞ்சு ஒன்னா சேர ஆரம்பிச்சுட்டா உடனடியா ஒரு இஸ்லாமிய குழு வரும், நாமெல்லாம் மாமா மச்சானா பழகிட்டு இருந்தோம், நாமெல்லாம் வெளியூரா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு சமாதானத்துக்கான முயற்சியை செய்வாங்க அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிகழ்ச்சி தான் இப்ப நடக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எந்த இடத்துல, அந்த இடத்துல கோவில்ல அந்த விளக்கேற்றணும்னு சொன்னதற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கார் மாநில தலைவர். அப்ப மாமா மச்சானா பழகலையா? அப்பெல்லாம் வந்து ஐயோ மாமா நீங்க வந்து எங்க ஊர்ல இப்படி எல்லாம் இருந்துச்சு, அவனோ படுகொலை பண்ணா, அவனை கண்டிக்கின்றோம் அப்படிலாம் ஏதாவது பேசுனீங்களா? அன்னைக்கும் பேசல, இன்னைக்கும் பேசல. இன்னைக்கு இந்துக்கள்லாம் ஒன்னா சேர்றான்னு சொன்ன உடனே திரும்ப மாமா மச்சான். அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு ஒன்னா சேர்றான், எல்லாம் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லி ஒன்னா வந்துடுறாங்கன்னு சொன்னதுனால நம்ம பொழப்பெல்லாம் இங்க நாரி போயிடுமேங்கிறதுக்காக மாமா மச்சான்னு சொல்லி
உங்க பாதுகாப்புக்காக. இது என்னைக்கும் இந்துக்கள் இந்த மாதிரி ஒரு தாக்குதலோ, இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலோ, சிறுபான்மையின் மீதான தாக்குதலோ என்னைக்கும் நாம செஞ்சதில்லை. அதே மாதிரி நீங்க ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு உதாரணத்தை பாகிஸ்தான் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இது இஸ்லாமிய நாடு அப்படின்னு அறிவிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களையும் அந்நிய மதங்களுடைய மற்ற மதங்களுடைய அடையாளங்கள்லாம் அடிச்சு உடைக்கிறது பாபியான் மாதிரி, ஆப்கானிஸ்தான்ல பாபியான் மாதிரி, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்து கோவில்களை அடிச்சு உடைக்கிற மாதிரி நாம என்னைக்கும் தமிழ்நாட்டுல இந்தியாவில் என்னைக்கும் செஞ்சது. ஏன்னா இந்துக்களுடைய பெருந்தன்மை. நீங்க எப்ப நீ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டியா, ஒளிஞ்சு போ, அந்த இடத்தோட நிறுத்து, அதுக்கு மேல வராத அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் போனா போதுன்னு கொடுத்த இடம் தான். நீங்க முதல்ல நான் வீட்டுக்குள்ள வரேங்க, தலையை மட்டும் ஒட்டகம் தலையை மட்டும் குடிசைக்குள்ள நீட்டிக்கிறேன், மழை பெய்யுது அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள மொத்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி ஒட்டுமொத்த குடிசையும் உடைஞ்சு விழுது, உள்ள இருக்கிறவனுக்கு கூட ஒதுங்க இடம் இல்லாத மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. அதே மாதிரி இங்க கூட கொஞ்சமா நாங்க இடம் கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னவர்கள், சரி இதுக்கு மேல வரமாட்டோம்னு பேசினவங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்த மலையும் சிக்கந்தர் மலைன்னு பேசக்கூடிய நிலைக்கு அவங்க மாறி இருக்காங்க. ஏன் காரணம்னா இந்த அரசாங்கம் தான் காரணம். பொதுவா இஸ்லாமோட மதத்துப்படி தர்கா வழிபாடுங்கிறது கிடையாது. இது இது ஒரு காரணத்தை வச்சு இந்த வழிபாடு தர்கா வழிபாடு இல்லைங்கிறத ஹெச்ஆர்என்சி கொஞ்சம் அடிச்சு சொல்றதுக்கு வாய்ப்புகள் பண்ணியிருந்திருக்கலாம். அது திமுக அரசாங்கம் நடக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்லாம இருக்காங்களா, இல்ல காலங்காலமா அந்த பிரச்சனை இருக்கு, அதிமுக இருக்கும்போது இதே பிரச்சனை தான் நமக்கு இருந்ததா? இதை பத்தி எவ்வளவு? அதாவது இது காலகாலமா இருக்கிற விஷயங்க. கொஞ்சமாவது அதிகாரிகள் தைரியமா வேலை செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னா, செஞ்சிருந்தா, உண்மையிலேயே அக்கறையோட செஞ்சிருந்தா இது நடந்திருக்காது, இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஏன்னா நான் 94 விளக்கேற்றணும்னு நீதிமன்றம் கொடுத்த பிறகு விளக்கேற்று நான் பண்ணலங்க, நீதிமன்ற உத்தரவுங்க. அமல்படுத்த வேண்டிய இடத்துல அதிகாரியாகிய நான் இருக்கேன், நான் விளக்கேற்றுறேன்னு போயிருந்தா, அந்த தைரியம் இருந்தா, அந்த அதிகாரிக்கு எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, அரசாங்கம் அந்த அளவுக்கு அவர்களை விட்டு இருந்தா நிச்சயமா விளக்கேற்றிருக்க முடியும். ஆனா ஏத்தலை. நீங்க இன்னொரு விஷயம், நம்ம அதிகாரிகள் கிட்ட எல்லாம் பேசும்போது 1980 83க்குள்ள அந்த மலையை சிக்கந்தர் மலைன்னு ரெவென்யூ ரெக்கார்ட்ல மாத்திருக்காங்க. ரெக்கார்ட்ல மாத்தினவங்க அதுக்கு பிறகுதான் நாம அதையும் கண்டுபிடிச்சு நீதிமன்றத்துக்கு போய் அதையும் கூட மாத்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஏதோ இந்த சமயத்துல இப்ப ஆரம்பிச்ச விஷயமே இல்லை, தொடர்ந்து இதுக்கான நம்முடைய விழிப்படைந்த இருக்கக்கூடிய சில இந்துக்கள் நடத்தக்கூடிய போராட்டம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு, மக்கள் முழுக்க தெரிய ஆரம்பிச்சு. நீங்க தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலைத்துறை இருக்கா, அவங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது அக்கறை கோவில்களை பாதுகாக்கணும்னு அக்கறை இருக்கா? நிச்சயமா கிடையாது. கோவில்களை பாதுகாக்கணும், கோவில்கள் பராமரிக்கப்படணும், தமிழ்நாட்டினுடைய இந்துக்களுடைய அடையாளமாக, கலாச்சார பண்பாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஆலயங்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருந்தா தமிழ்நாட்டில் 35,000 கோவில்கள் இடிந்து விடக்கூடிய நிலையில நிச்சயமா இருக்காது. நீங்க மத்திய அமைச்சகத்தினுடைய கலாச்சாரத்துறை அது ஒரு அறிக்கை கொடுக்குது, தமிழ்நாட்டில் 35,000 கோவில்கள் 1000 ஆண்டுகள், 700 ஆண்டுகள், 800 ஆண்டு காலம், 500 ஆண்டு காலம் கடந்த கோவில்கள் அதெல்லாம் இடிந்து விடக்கூடிய நிலையில அவ்வளவு மோசமாக இருக்கிறது. இதெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில். அதே மாதிரி இஸ்லாம் அமைப்புகள் பலரும் நிறைய சோசியல் மீடியாவில் டிபேட்லேயோ அல்லது தொலைக்காட்சி டிபேட்லேயோ சொல்கிறது இது சிக்கந்தர் மலை, முன்னாடி இது ஸ்ரீகந்தர் மலைன்னு சொல்லி இருந்தது, இப்போ சிக்கந்தர் மலைங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அவங்க வாயாலேயே சில விஷயங்களை ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சும் இந்த தவறை ஏன் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க? இது வெறும் ஓட்டரசியலுக்காக மட்டுமே இது பார்க்கப்படுதா? இது எந்த காரணத்துக்காக? இஸ்லாம் அமைப்புகள் மாமா மச்சானா பார்க்கக்கூடிய, அடிக்கடி தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எது வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நாங்கள் மாமா மச்சான்னு சொல்கிற வார்த்தை. இப்படி இருக்கும்போது சில அமைப்புகள் மட்டுமே இதை தூண்டி விடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதாவது இந்த விஷயத்தை சமீபத்தில் ஆரம்பிச்சது, இந்த ஆட்டை தோல்ல கொண்டு போனது, அதுக்கு பிறகு இதெல்லாம் எஸ்டிபிஐ அமைப்பு. எஸ்டிபிஐ அமைப்பினுடைய நோக்கம், அதனுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய அரசியல் சாராத அமைப்பாக இருந்த பிஎஃப்ஐ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, தடை பண்ண பிறகு எஸ்டிபிஐயில் பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் எஸ்டிபிஐ அரசியல் கட்சியினுடைய உறுப்பினருங்கிற காரணத்தினால அவர்கள் மேலே கைது நடவடிக்கை எல்லாம் இல்லை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் தடை பண்ண பிறகு யாரெல்லாம் பொறுப்பாளர்கள் இருந்தாங்களோ அவங்களாம் கைது பண்ணிட்டாங்க. இந்த எஸ்டிபிஐனுடைய நோக்கம், எஸ்டிபிஐ சொல்லுது 2047 இந்தியாவை தாருல் இஸ்லாமாக மாற்றுவோம். அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் இஸ்லாமிய நாடாக மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு. அதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள், என்னெல்லாம் பிளான், ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு 10 ஆண்டும் என்ன பிளான்னு சொல்லி திட்டமிட்டு இதற்கான வேலையெல்லாம் தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். எப்படி இந்த மலையில இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி பெருசாக்கி
அதுக்கு எப்படி இவங்க வந்து அமைதியா, இந்த அரசியல் கட்சிகள் அமைதியா இருந்துருவாங்களா? மதவாத திமுக கூட்டணி அமைதியா இருந்துருமா? இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசாங்கத்திற்கு இந்த திமுகவிற்கு ஒரு தீனி போடுற மாதிரி அவங்க ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. அவங்க ஆரம்பிச்ச வச்ச இதுல அரசியல் கட்சிகள் விழுந்திருக்கு, அதுவும் திமுக கூட்டணி விழுந்திருக்கு. இந்த அம்மா நம்ம மாவட்ட கலெக்டர் அனைத்து அரசியல் கட்சியும்னு சொன்னாங்க. அதுவே ஒரு முழு பொய். ஏன்னா அனைத்து அரசியல் கட்சியும் போய் அந்த இடத்துல ஆடு வெட்டலாம், மாடு வெட்டலாம், கோழி வெட்டலாம்னு எழுதி கொடுக்கவே இல்லை. எழுதி கொடுத்தது எது? திமுக கூட்டணி கட்சிகள். அதே மாதிரி அதுல அதிமுக போனாங்க. அதிமுக அந்த ஊரை சார்ந்தவர் எழுதி கொடுத்தார். ஆனா அதிமுகவுடைய மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய தலைமையகம் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி எழுதி கொடுத்ததை நாங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டாங்க. ராஜன் செல்லப்பா அவர்கள் கூட நாங்க வந்து அதுல கையெழுத்திடல, ராஜன் செல்லப்பாவும் அதை சொல்றாரு. அதனால இவங்க, அதாவது இது இல்லாம ஏன் இந்த கலெக்டர் பொய் சொல்லணும்? அவங்களுக்கு யார் இவங்களை பொய் சொல்ல வைக்கிறாங்க? ஏதோ இந்த அரசாங்கம் இவர்களை எல்லாம் அதிகாரிகளை இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லக்கூடிய வேலையில இருக்காங்க. நீதிமன்றத்துல இப்படி சொல்லிருக்கு, நீங்க போய் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொன்ன ஆர்டிஓவை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, தடை போட்ட ஆர்டிஓவை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதனால யாரெல்லாம் சட்டப்படி நடக்கிறாங்களோ, சட்டத்தை இப்போ அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்களோ அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்றது, அவங்கள பணி செய்ய விடாம தடுக்கிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஐயா எனக்கு வந்து தேவையில்லாம பிரச்சனை வருது, எல்லாம் ஒரு சாரார் நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க, ஆகையினால இந்த பணி என்னால் செய்யவே முடியலன்னு நம்முடைய சீஃப் செக்ரட்டரி கடிதம் போடுறாங்க. உடனடியாக அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறாங்க. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல ஒரு டிஎஸ்பி, சைபர் கிரைம் டிஎஸ்பி, அவரும் கூட அவர் மேலிடத்துல என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி செய்ய முடியல என்னாலன்னு சொல்லி அவரும் வந்து வெளிப்படையா சொல்றாரு, ராஜினாமா பண்றாரு. அவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டினுடைய காவல்துறையானது அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படணும், அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படணும். நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் செய்யணும். நீ சட்டத்தினுடைய ஆட்சி இங்க தேவையில்லை, சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடிய, சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய வேலையை நீ செய்ய தேவையில்லை. நான் என்ன விருப்பப்படுறணும், நான் என்ன பொலிட்டிக்கல் பாஸ், நான் என்ன சொல்றேனோ அதை செய் போறோம் அப்படிங்கிற ஒரு நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனையும் கூட பெருசாகும். இறுதியா ஒரு கேள்வி சார், இந்த போராட்டங்கள், இந்த நிகழ்வு எல்லாமே திமுக தேர்தல் அரசியலுக்காக பயன்படுத்துது. 2026 தேர்தலை ஒட்டி திமுக 2021 வேலை தூக்கின மாதிரி திருப்பி வேலை தூக்கினா இந்து அமைப்புகளோ இந்துக்களோ வந்து அதை ஏற்றுக்கிடுவாங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் நம்ம மக்களுக்கு முன்னால் நடந்த விஷயம் எது பிளாஷ்பேக் மனசுக்குள்ள வரமாட்டேங்குங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? எதனால இந்து மக்களுக்கு இந்த உணர்வு வந்து? எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுடைய ஞாபக மறதி இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கு. அவங்களுக்கு வசதியான ஒரு விஷயமா மாறி போச்சு. இன்னைக்கு கொதித்து எழக்கூடிய பிரச்சனையா இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அது விலைவாசி உயர்வுல இருந்து சொத்து வரியா இருக்கலாம், இல்லைன்னா கரண்ட் பில்லா இருக்கலாம், இது மாதிரி எது இருந்தாலும் தேர்தல் சமயத்துல இந்த மக்களை எப்படி தட்டினா, என்ன சொன்னா நம்ம வந்து இவர்கள்கிட்ட இருந்து ஓட்டை வாங்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு ஐடியாவை, ஒரு நிலையை இந்த அரசியல் கட்சிகள் நல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய பல்ஸை புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆகையினால நீங்க என்ன வேணா சொல்லுங்க, தேர்தல் கிட்ட வரும்போது 90% இந்துக்கள் எங்க அரசியல் கட்சியில, என் கட்சியில இருக்காங்க, திமுகவிலையும் இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஓ பாரு முதல்வரே இப்படி சொல்லிட்டார், 90% இந்துக்கள் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்றாரு அப்படின்னு, ஓ இவர் முதல்வர் ஆதரவான. அதே சமயத்துல அந்த அம்மாவோட முதல்வர் அவர்களுடைய மனைவியானவர் துர்கா அம்மா எல்லா கோவிலுக்கும் கோவிலா போவாங்க, பாரு துர்கா அம்மா கோவிலா போறாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கு, தன்னுடைய கணவரை காப்பாற்றணும்னு சொல்லி தானே போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமானது, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த அரசியல் கட்சிக்கு, திமுகவுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். இதை நிச்சயம் அவங்க பண்ணுவாங்க, அவங்க நிச்சயமா கையில தூக்குவாங்க. ஆனாலும் இந்த முறை மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் 67 கோவில்கள் இவங்க 2021 மே மாதம் 7ஆம் தேதி ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக 67 கோவில்கள் இடிக்கப்பட்ட உடனே நாம நீதிமன்றம் போறோம் பாருங்க. இந்த அரசாங்கம் இந்து கோவில்களை மட்டுமே இடிக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்துல வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. இந்து கோவில்களை மட்டும் இடிக்கிறாங்க. ஆக்கிரமிப்புன்னு காரணம் சொல்லி முதல் நாள் சாயந்தரம் ஜட்ஜ்மெண்ட் வருது, மறுநாள் காலையில 6 மணிக்கு வந்து இடிக்கிறாங்க. ஆனால் இதே போல எந்த மசூதியோ சர்ச்சோ அந்நிய வழிபாட்டு தலங்களை இடிக்கல. ஆகையினால இது இந்து விரோத அரசாங்கம்னு நீதிமன்றத்துல பதிவு பண்ணி அந்த வழக்கானது அப்படியே இருக்கு.
அதனால இதையெல்லாம் நம்ம மக்கள் மனசுல கொண்டு நினைவுல வச்சுக்கிட்டு நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மறக்கக்கூடிய வேலை தொடர்ந்து மக்கள் மறந்து கொண்டே இருப்பார்கள். நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது இந்து இயக்கங்களுடைய வேலையாக இருக்கும். இந்து முன்னணியோட இந்த போராட்ட வெற்றியுடைய வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி, உங்கள் நேரத்தை எங்களோட பயன்படுத்தி. நன்றி, வணக்கம்.